ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். நம்ம இன்றைக்கி எளிய முறையில் தையல் பயிற்சியில் பதிவு 10 வந்து பார்த்துட்ருக்கோம். மற்ற பதிவுகள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கைலி வந்து எப்படி ஓரம் அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து கைலி ஓரம் அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம கிளாத் வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வந்து ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸனுடைய ஷர்ட் இருக்கு இல்லைங்களா, ஷர்ட் ஆகட்டும் ஃபேண்ட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து இந்த தையல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த தையல் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய தையல்கள் இருக்குது. இந்த தையல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கைலியை இது போல் எடுத்துக்கோங்க. கைலி வந்து இந்த மாதிரி ரைட் சைடு ராங் சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் லைட்டாக வெளுத்த மாதிரி இருக்கும் பக்கம் வந்து உள்பக்கமாகவும், நல்ல டார்க்காக இருக்கிற பக்கம் வந்து வெளிப்பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இது வந்து ராங் சைடு. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ராங் சைடு எது, ரைட் சைடு எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தையல் வந்து உள்பகுதியில் தான் போட போகிறோம். சரிங்களா? ஆக ரைட் சைடு நோட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக வந்து இது மாதிரி திருப்பிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ராங் சைடு வந்து நம்ம மேல் பக்கம் வச்சுக்கிட்டோம். ரைட் சைடும் உள்பகுதியில் இருக்குது. சரிங்களா? இப்போ ரைட் சைடையும் இணைச்சிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு கிளாத்தை வந்து லைட்டாக வெளியில் இழுத்த மாதிரியும், ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியில் வச்ச மாதிரியும், 1/2 இன்ச் உள்பக்கம் இந்த கிளாத்தை வச்ச மாதிரியும், சரிங்களா? ஒரு கார்னர் வெளியிலையும் ஒரு கார்னர் வந்து உள்பகுதியில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தையல் வந்து சரியாக வரும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த கார்னரை ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து தையல் போட போகிறோம். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் இதே போலவே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச், சரிங்களா, இந்த கார்னரில் தையல் போட போகிறோம். சரிங்களா? இந்த பிசுறுகள் இருக்குங்களே, அந்த கார்னரில் நம்ம தையல் போடணும். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாருங்கள், பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேப்பில் நீங்கள் அளந்து கூட இது போல் கரெக்டாக நேராக வச்சுக்கலாம். பிகினர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி அளந்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக லைட்டாக ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கும். அதே இடத்துல நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இது போல் ஸ்டார்டிங்கில் இருந்து போட்டுட்டு வாங்க. அந்த பிசுறுகளை வந்து நம்ம கவர் பண்ணி இப்போ வந்து தையல் போடுறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஷர்ட்லேயும் பாருங்கள், நம்ம யூனிஃபார்ம் ஷர்ட்லேயும் இது மாதிரி தான் வந்து தையல் போட்டிருப்பாங்க. ஜென்ஸு ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாத்துலேயுமே இது மாதிரி தான் வந்து தையல் போட்டிருப்பாங்க. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். வெளி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தையல் தான் தெரியும். உள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் தையல் வந்து தெரியும். ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தையல் போடும் பொழுது. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ப்ளவுஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து இதை முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். எண்டிங்கில் பாருங்கள், உள்பக்கம் அதாவது ஒரு கிளாத் வந்து மேலேயும் ஒரு கிளாத் உள்ளேயும் இந்த மாதிரி வராமல் ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக வச்சு இழுக்காமல் அடிக்கும் பொழுது கண்டிப்பாக கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஃபைனலாக இது மாதிரி பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குது. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பாருங்கள், எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே வந்து வெளியில் தெரியாது. பாருங்கள், எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே கிடையாது, தையல் கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கிளாத் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து நம்ம கார்னர்லேயே தையல் போடுறோம். சரிங்களா? அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம மடித்து அடித்தோம் இல்லைங்களா, அந்த கார்னரில் வந்து தையல் போட்டுக்கலாம். இது போல் தையல் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரியே வந்து தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து அந்த கிளாத் போகாமல் பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக வந்து போக வேண்டாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே போல் உள்பக்கம் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் அழுத்தி விட்டு, அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க. லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா காட்டன் அப்படிங்கிறனால நம்மளுக்கு நல்லா மடிஞ்சு வரும். அதன் அடிப்படையில் அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம ஊசி வந்து கிளாத்தில் குத்தி இருக்கும் பொழுது இழுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கிளியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக கொஞ்சம் பொறுமையாகவே வந்து தையல் போடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது பாருங்கள், கைலி ஃபுல்லாகவே மிஷினுக்கு அந்த சைடு போயிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஊசியை வந்து மேலே எடுத்து அதுக்கப்புறம் பொறுமையாக தான் வந்து கைலி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக பாருங்கள், ஃபைனலாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு எப்படி கைலி வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஃபுட்டு இருக்கு இல்லைங்களா, ஃபுட்டை வந்து மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீடிலையும் வந்து மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க கையிலேயே. இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக எடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீடில் பட்டு கிளாத் வந்து கிளியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப பொறுமையாக இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நீட்டாகவும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரே தையல் மட்டும்தான் இருக்குது. உள்பக்கம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 தையல் இருக்குது. ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸை பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது மாதிரி பாருங்கள், ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு கிளாத் வந்து பத்தாமல் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மெயின் கிளாத்தாக இருந்தாலும் சரி அல்லது லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி, எந்த கிளாத்லேயுமே பத்தாமல் போகிறதுக்கு இந்த இடத்துல தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் பாருங்கள், மார்க் பண்ண இடத்துல வந்து லைன் போட்டிருக்கேன். அது வந்து தெரியறதுக்காக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் தான் இந்த ப்ளவுஸ்லேயும். சரிங்களா? அதே போல் தான் அந்த ஆம்கோல் ரவுண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்லீவில், சரிங்களா, அந்த ஸ்லீவ் பக்கத்தில் இது மாதிரி கிளாத் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஜாயின் பண்ண விதமே வந்து தெரியாது. அதே போல் பாருங்கள், இந்த பட்டி சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டி சைடில் இது மாதிரி நம்ம உள்பக்கம் வந்து ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு மேல் பக்கத்தில் வந்து நம்ம இது மாதிரி ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா அமுழ்ந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்லா அமுழ்ந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைடில் புஷ்ஷுன்னு இல்லாமல் தூக்குன மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டிச்சஸ் மாதிரியே தெரியும். ஆனால் உள்பக்கம் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டிருப்போம். வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் மாதிரியே தெரியும். இது மாதிரி நம்ம தேவையான இடத்துல இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே ரொம்ப முக்கியம். தேவையான இடத்துல நம்ம ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.